காமராஜர் சுயசரிதை. பிறப்பு: குமாரசாமி காமராஜர், குமாரசுவாமி காமராஜ், 15-07-1903 இல் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள விருகுப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி நாடார், தாய் சிவகாமியம்மாள். வாழ்க்கை வரலாறு: காமராஜர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் பள்ளிப் படிப்பை 6-ஆம் வகுப்பு வரை மட்டுமே முடிக்க முடிந்தது. சிறு வயதிலேயே தேசியத்தில் ஆர்வம் காட்டினார். தேசிய இயக்கத்தில் பங்கு: 1920 இல் காந்திஜியின் அசிங்க காங்கிரஸ் இயக்கம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சேர்ந்தார். 1930 இல் உப்பு சத்தியாகிரகம் சால்ட் சத்தியாகிரகா போராட்டத்தில் கலந்து கொண்டு 2 ஆண்டுகள் சிறைத் தண்டனை அனுபவித்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பலமுறை சிறை சென்றார். அரசியல் வாழ்க்கை: 1954-1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். கல்வி மறுமலர்ச்சி: கட்டாய இலவச கல்வி, உணவு திட்டம், பள்ளிக்கு ஒரு கிணறு போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மத்திய அரசின் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றினார். எளிய வாழ்க்கை: பதவியில் இருந்தபோதும் எளிய வாழ்க்கை முறையை கடைபிடித்தார். இறப்பு: காமராஜர் 02-10-1975 இல் சென்னையில் காலமானார். இவரது சேவைகளைப் பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது 1976 வழங்கி சிறப்பித்தது. முக்கியத்துவம்: கல்வியின் கடவுள், கருணையின் குழந்தை என்று அழைக்கப்படும் காமராஜர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த சுயசரிதை காமராஜரின் வாழ்க்கை, சாதனைகள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த சேவைகளை சுருக்கமாக விளக்குகிறது.